ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அரிஹந்த் என்சிஆர்டியோட புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 6 to 12 என்சிஆர்டி படிக்கணும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கும் என்சிஆர்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ குரூப் 4 குரூப் 2க்கெலாம் வந்து என்சிஆர்டி நீட் கிடையாது. அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடோட 6th to 12th புக்ஸ் வந்து முடிச்சிட்டாவே ஓரளவு ஒரு 70% கிட்ட அவங்களுக்கு குரூப் 2ல் கவர் ஆயிரும். குரூப் 4 படிக்கிறோம் அப்படின்னா ஒரு 90% ஸ்கூல் புக்லேருந்து தான் வரும். பட் குரூப் 1 அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு 50% தான் ஸ்கூல் புக் சோர்ஸே வரும். கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ன்றனால கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக இருக்காது, எல்லாமே வந்து டெப்த்தாக தான் கேட்டிருப்பாங்க. அண்ட் குரூப் 1க்கான போஸ்டிங்குமே தமிழ்நாடு ஃபுல்லாமே வருஷத்துக்கு 60 to 70 அவ்வளோதான் போஸ்டிங்கே வரும். குரூப் 2க்கு வந்து இந்த வருஷம் போஸ்டிங் ஒரு 700 நியர் வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட்னால இன்னும் வந்து ஒவ்வொரு வருஷமே கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ்ன்றனால ரொம்ப டெப்த்தாக சம் ரெஃபரன்ஸ் புக்லேருந்தும் கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியமுக்கும் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக் நிறைய இருக்குது. யூபிஎஸ்சி படிக்கிறப்ப குரூப் 1ஓட சிலபஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக தான் இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது இந்த வீடியோவில் என்சிஆர்டி வந்து குரூப் 1க்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட 6th to 12th புக்ஸ் வந்து எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோமோ அதே மாதிரி தான் யூபிஎஸ்சி இல்லை காமனான சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட 6th to 12th புக்ஸ் தான் என்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. இப்போது சிலபஸில் முகலாயர்கள்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு புக்ஸ் படிக்கிறப்ப 7th இந்த லெசன் இருக்குது, 11th இந்த லெசன் இருக்குதுன்னு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். அதனால் என்சிஆர்டிலையுமே நமக்கு சிலபஸ் பேஸ்டான லெசன்ஸ் அதை மட்டும் படித்தா போதும். டோட்டலான என்சிஆர்டி புக்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அரிஹந்த் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா என்சிஆர்டியில் நமக்கு என்ன சிலபஸ்க்கு நீடோ அதை மட்டும் உங்களுக்கு டோட்டலாக சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், சப்ஹெட்டிங், எது வந்து இம்பார்ட்டன்ஸ் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதே மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே கவர் ஆகிருக்கும். தமிழ் மீடியம்ன்றனால ரொம்பலாம் டிஃபிகல்ட்டாக இருக்காது. இந்த இங்கிலீஷ் ரொம்ப பேசிக்கான கிராமர் யூஸ் பண்ணி தான் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணாவே எல்லாமே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிலேருந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி அதை காப்பி பண்ணி நம்ம படிக்கலாம். அதிலேருந்து காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பிடிஎஃப் மேக் பண்ணி படிக்கலாம். ஸோ நோட்ஸ் வந்து எழுதி தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே சிம்பிளிஃபைட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3 சோர்ஸ், அதாவது ஸ்கூல் புக் ப்ளஸ் ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் ப்ளஸ் என்சிஆர்டி, ஸோ 3யுமே கம்பைன் பண்ணி சேம் டாப்பிக்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நோட்ஸ் எடுக்கிறப்ப அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கீ பாயிண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ அதை அதுக்கப்புறமா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சுருந்தனால கொஞ்சம் அந்த பேசிக்லாம் தெரிஞ்சாலும் இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா மெயின்ஸோட சிலபஸ் வந்து கடல் மாதிரி ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தப்பறம் தான் தெரியுது. எழுதி பார்க்குறப்ப நமக்கு ஃபுல்லாக எழுதுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் வேணும். ஏன்னா வந்து இப்போ ஏதாவது ஒரு மென்டர் இருக்காங்க, தெரிஞ்ச சார் இருக்காங்க, நம்ம படித்த ஸ்கூல்லையே சார் வந்து நல்லா கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா ஓகே தான். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மென்டார் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸை வேகமாகவே திருத்திக்க முடியும். இப்போ ரீசெண்டாக டேஃப் அகாடமியில் குரூப் 1 டெஸ்ட் பேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் வந்து கொரியர் அந்த மெட்டீரியல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பாயிண்ட்ஸ். ஆனால் அவங்களே இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மெட்டீரியல் போதும்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, ஒரு பேசிக்காக அந்த டாப்பிக்கை பற்றின மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பட் நீங்கள் தான் கூகுள் பண்ணி செஞ்சு நோட்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம், படிக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவும் உண்மை தான். மெட்டீரியல் தாண்டி மெயினாக வந்து கைடன்ஸ் வேணுன்றதுக்காக தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து எழுதுனா தான் தெரியும். மொத்தம் வந்து ஃபஸ்ட்டு அரசியலமைப்புக்கு 5 டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட் பேப்பருக்கு வந்து 2000 சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு அப்படின்னா 5 டெஸ்ட்டில் வந்து அரசியலமைப்பு கம்ப்ளீட்டாக முடிக்கிற மாதிரி. அதை முடிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டு வந்து பே பண்ணி அடுத்த பேப்பர் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து மணி கட்டுற அந்த ஒரு கஷ்டம் வந்து கிடையாது. ஸோ அது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக 8 மாதம் இன்னும் மெயின்ஸ்க்கு இருந்தாலும் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளான்ஸ் இருக்குது.
ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி 5 டெஸ்ட்டுக்கான அந்த அரசியலமைப்பில் மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த கம்ப்ளீட் ஆகுறதுக்கு ஒரு 1 மந்த் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் போவாங்க. ஸோ மெயினாக வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கும், அந்த பேப்பரில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், சப்ஹெட்டிங் எப்படி கொடுக்கணும், எப்படி வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட், பேப்பர் கம்ப்ளீஷன், டெஸ்டஸ்லாம் எழுத ஆரம்பித்த பிறகு தான் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸ்க்கு ஆல்சோ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 2025 டிசம்பர். ஸோ டிசம்பரில் இன்னும் வந்து 10 டேஸ் இருக்குது இல்லையா? ஜான்வரியில் 1 மந்த்து. ஸோ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் மேக்ஸில் ஒரு 3 டாபிக். இது ஜான்குள்ளே ப்ரிலிம்ஸ்க்கு முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு டேஃப் அகாடமியோட அந்த பிளானிங்கே அப்படியே போகலாம் அப்படின்னு. பட் நோட்ஸ் எடுத்து இதில் மெயின் என்னென்னா தமிழ் மீடியமுக்கு ட்ரான்ஸ்லேட் மெயினாக வந்து என்சிஆர்டியும் பண்ணி படிக்கணும். எக்ஸ்ட்ரா யூபிஎஸ்சிக்கு ஃப்ரீ ஆன்லைன் சோர்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி முடிஞ்சளவு நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணி படித்தா தான் அது ஒர்த்தாக இருக்கும். ஆல்ரெடி ஒவ்வொரு தடவையும் கட் ஆஃப் நியர் போயிட்டு மிஸ் ஆகிட்டு திருப்பி அந்த ப்ரிப்பரேஷனே விட்டுட்டு போயாச்சு. 2025 ஃபுல்லாக ப்ரிப்பேரே பண்ணலை. ஸோ அகெயின் வந்து ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும்.